புத்தக அறிமுகம் பாகம் 25. இதில் சில நூல்களோட அறிமுகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற நூல் வந்து அப்பன் திருவடி. இதோட ஆசிரியர் வந்து மஞ்சுநாத் அவர்கள் எதிர் வெளியிட்டிருக்காங்க. 2013ஆம் ஆண்டு கேதார்நாத்தில் பெரும் வெள்ளம் ஒன்று ஏற்படுது. அதில் நம்ம கோயிலுக்கு போன பல பக்தர்கள் மாட்டிக்கிறாங்க. பலர் இறந்து போகிறாங்க. சிலர் கோயிலில் இருக்கிறவங்க மட்டும் நீண்ட காலத்துக்கு பிறகு மீட்கப்படுறாங்க. அப்பையில் அவங்களுக்குள்ள இந்த சித்த பிரமையெல்லாம் ஏற்பட்டுருது. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக மாறுறாங்க. இப்போ இதை கதைக்களமாக வைத்து 2 பாத்திரங்களை மையமாக வச்சு இந்த நாவலை பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இமயமலைங்கிறது ஏன் இன்னும் ஒரு புதிரானதாக இருக்குது. சிலர் போயிட்டு வந்துடுறாங்க. அங்கே போனவங்க நிறைய பேர் வந்து சித்தர்களாக இருக்கிறாங்க. ஏன் இந்த உயிரை வாழ்வதற்கான ஆசையை ஏன் இது மாற்றுது அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நாவலாக இந்த நாவல் இருக்குது. அதனால் இந்த நாவல் வாங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கவிதை மாமருந்து, பெருமாள் முருகனோடது. காலச்சுவடு வெளியிட்டிருக்கிறாங்க. முக்கியமாக இது வந்து நவீன கவிதைகளை எப்படி வாசிக்கிறது. எல்லா கவிதைகள்லாம் எளிமையாக இருக்குது, வார்த்தைகள் புரியும். ஆனால் அந்த புரியக்கூடிய வார்த்தைகள், அது சொல்லக்கூடிய அர்த்தங்கள் அதுவா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இன்னும் நிறைய நூல்கள் இல்லை. அதில் ஒரு முக்கியமான நூலாக இருக்குது. அவரோட வலைதளத்தில் கூட சில கட்டுரைகள் இருக்குது. கோழைக்கண்ணனோட 11 தலைகள், இது மாதிரி சில இந்த தொடரில் உள்ள சில கட்டுரைகள்லாம் நானும் வாசித்து பார்த்தேன் நூல் அறிமுகத்துக்காக தேடும்போது. அதை தான் அந்த கவிதைங்கிறது நம்ம படிக்கிறது ஒன்று, ஆனால் அது எப்படிப்பட்ட பொருள் கொள்ளணும், நவீன கவிதைகள் சிலருக்கு புரிய மாட்டேங்குது. அப்போல இதெல்லாம் அவர் வந்து கல்வி புலத்திலையும் ஒரு பேராசிரியராக பணியாற்றியவர். அதனால் அதோடு சேர்த்து இதை தன்னோட வாழ்க்கை அனுபவங்களோட சேர்த்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதனால் நவீன கவிதைகளை எப்படி படிக்கணும் அப்படின்னு விளக்குவதாக இந்த நூல் இருக்கிறது. எனவே இந்த நூலை நம்ம வாங்கியிருக்கிறோம். சில கவிதைகளை பற்றி சொல்லியிருக்கிறாரு, அதோட அந்த ஆசிரியர்களை பற்றியும். அடுத்ததாக காதல் பரல்கள், ஆதிமாணிக்கம் அவருடைய ஒரு நூல் இது. இவர் ஒரு திரைப்பாடலாசிரியரும் கூட. இதில் வந்து நிறைய அந்த காதல் கவிதைகளில் அந்த வெளிகளில் போர்வாளாகவும், பூவை வந்து பறிக்கிறதுக்கு எதுக்கு போர்வாள், இது மாதிரியான நிறைய அந்த காதல் அந்த கணங்களை பற்றி சொல்லக்கூடிய கவிதைகளாக இதில் இடம்பெற்றிருக்கு. அதனால் இந்த புத்தகத்தையும் நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த புத்தகம் வந்து அனுப்பி வைக்கப்பட்டது நமக்கு. அடுத்ததாக காமமிக்க களிபடர் கிழவி, இதுவும் ஆதிமாணிக்கம் அவருடைய நூல் தான். அன்றில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதுவும் அனுப்பி வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக இதை படிச்சுட்டு நம்ம பின்னாடி சொல்லுவோம். இதுவும் காதல் கவிதைகளான தொகுப்பு தான். சில கவிதைகள் படித்து பார்த்தேன். எனவே இந்த 2 நூல்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற நூல் வந்து சந்தாளி, சத்திசூர்யா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறாங்க. முக்கியமாக பணமிழப்பு, கொரோனா காலம், இதை வைத்து நம்ம வடக்கிலேருந்து வரக்கூடிய அந்த தொழிலாளர்களை நம்ம பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றி இருக்குது. முக்கியமாக சந்தாளிங்கிற பழங்குடி இனத்தோட சேர்ந்து இந்த கதை பயணிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு நாவல். அதனால் இதையும் வாங்கியிருக்கிறோம். அடுத்த நாவல் வந்து அடுத்த கதை வந்து சக்திகாவோட சிவப்பு சேலைக்காரி. இதில் ஒரு 11 கதைகள் இருக்குது. பெண்களை பற்றியான ஒரு எளிமையான பெண்களை பற்றியான ஒரு அற்புதமான கதைகள். எனவே இந்த நூலையும் நம்ம வாங்கியிருக்கிறோம். இதுவும் பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பிரேமோட சொல் எரிந்த வனம், எதிர் வெளியீடு. முக்கியமாக நவீன கவிஞர்களோட முதல் கவிதை தொகுப்புகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் அதை பற்றியான சொல்லுங்கிறது இது மொழிக்குள்ளே சொல் ஓசை 2மே இருக்குது. அப்போல மொழியில் சொல்லுங்கிறது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி இதில் பேசியிருக்கிறாரு. அதனால் இந்த நூலையும் நம்ம வாங்கியிருக்கிறோம். நிறையா வந்து காற்றுல பறந்து விழுகுது. சரி, அதை அப்புறம் எடுத்துக்கலாம். அடுத்த நூலாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பெரிய நூல் தான். ஜமாலன் அவர்களுடைய நவீன தொன்மமும் நாடோடி குறிப்புகளும் அப்படிங்கிற ஒரு நூல். நம்ம பண்டைய காலத்தில் பழங்கால மனிதர்களை தொன்மமாக நம்ம நிறைய விஷயங்களை அவங்க கற்பனை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி இந்த நவீன தொன்மங்கள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய கற்பனைகள் என்ன, ஒரு மனிதன் குடிமகனாக மாறி எப்படி உலகளாவிய ஒரு மனிதனாக மாறுறான் அப்படிங்கிறத, கிரிக்கெட்டு, பெண்ணி, அப்படி பல விஷயங்களை பற்றி பேசக்கூடிய நூலாக இருக்குது. ஜமாலனுடைய பல நூல்கள் இன்றைக்கி கிடைக்கிறதில்ல. அவையும் இன்றைக்கி கிடைச்சிச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நிறையா நூல்கள் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைக்கிறதில்ல. எனவே இந்த நூலை வாங்கியிருக்கோம். இது பாரதி புத்தகாலயத்தோட ஒரு நூல். யவனிகாவும் அதில் சொல்லியிருக்காரு, இப்படிப்பட்ட நூல்கள் ஏன் நிறையா விற்கப்படுவதில்லை அப்படின்னு அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நூலாக நம்ம பார்க்க போகிறது பிரேம் அவர்களுடைய பெண்மை, தாய்மை, பேய்மை, பன்மை, பெண்ணிய இடையீடுகள் அப்படிங்கிற ஒரு நூல். இது வந்து எதிர் வெளியிட்டிருக்கிறாங்க. பெண் அப்படிங்கிறவளை எப்படி நம்ம ஒரு ஆண் உருவாக்குறான், பெண்மை அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தை எப்படி ஆண் உருவாக்குறான், அந்த ஆண் உருவாக்கின பெண்மையை திரும்ப பெண் எப்படி கையேந்திக்கிறா, இப்படி இது தொடர்ச்சியான இதை பற்றியான சில உரையாடல்கள் இந்த நூலில் இருக்குது. அதனால் இந்த நூலையும் நம்ம வாங்கியிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நூல் வந்து மரிஜாப்பி, உண்மையில் என்ன நடந்தது, ஹரிலால்நாத் எழுதியிருக்கிறாங்க. தமிழில் சத்தீஸ்வரன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பாரதி புத்தகாலய வெளியீடு. 1977
வங்காளத்தில் சுந்தரவன காடுகளில் நிறைய வங்கதேச குடியேறிகள் அகதிகள் குடியேறுறாங்க. அப்பையில் பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற பல கதைகள் சொல்லப்படுது. அப்பையில் அதில் நடந்தது உண்மை என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் இருக்குது. அதனால் இந்த நூலை வாங்கியிருக்கிறோம். அடுத்த நம்ம பார்க்க போகக்கூடிய நூல் வந்து மனித உரிமைகள், தியாகராஜன், நிர்மலா பதிப்பகம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. மனித உரிமைகள் தொடர்பாக மனித உரிமைனா என்ன, அது தொடர்பான ஒரு அடிப்படை விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் இருக்குது. அதனால் இதை வாங்கியிருக்கிறோம். அடுத்த நான் நம்ம பார்க்க போகிற நூல் வந்து ரொம்ப ஒரு சிறிய நூல். ரோஸ் ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து பாரதி புத்தகாலயம் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. முக்கியமாக ரோஸ் அப்படிங்கிற ஒரு பூ, ரோசா பூ வந்து ஒரு குழந்தையோட வீட்டில் பூத்துருக்கு. அந்த குழந்தை ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தையோட வீட்டில் பூத்துருக்கக்கூடிய அந்த ரோசா பூவோட சிறப்பை அவன் அல்லது எங்கள் வீட்டில் ஒரு பூ பூத்துருக்கு அப்படிங்கிறத எல்லார்ட்டையும் அவன் சொல்ல நினைக்கிறான். ஆனால் எல்லாருமே அவனை ஒடுக்கி போகிறாங்க. பள்ளிக்கூடத்தில் ஒரு தமிழ் ஆசிரியர் ரோஸான்னு சொல்லணுமா, ரோஜான்னு சொல்லணுமா, ரோஸ் இஸ் அ ரோஸ் அப்படின்னு ஆங்கில ஆசிரியர் எடுக்கிறது. ரோஸுங்கிறது எப்படிப்பட்டது, அதோட அறிவியல் பேர் என்னென்னு ஒரு அறிவியல் ஆசிரியர் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு ரோசா பூ பூத்துருக்குன்னு ஒரு 2ஆம் கிளாஸ் சிறுவன் சொல்ல முயற்சிக்கும் போது அதை யாருமே கண்டுகொள்ளாமல் போகிறது அப்படிங்கிறபோது இன்றைக்கி குழந்தைகளுக்கான கல்வி எப்படி இருக்குது நவீன காலத்தில், அதை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குது. அதனால் இதை வாங்கியிருக்கிறோம். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து வசந்த கால வெள்ளம், இவான் துர்கனேவ் அவர்களுடைய ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். இது காதல் கவிதைகள், காதல் கதைகள் அடங்கிய இது, அதாவது காதல் பற்றியான பேசக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். இதில் பின்னட்டைகளையும் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக ரஷ்ய ஆசிரியர்கள் காதல் பற்றி எழுதும்போது காதல் கடவுளான வீனஸோட மடியில் உட்காந்துக்கிட்டு எழுதுகிறாங்களோ போல இருக்கும். இவரோட 3 காதல் கதைகள் எல்லாமே ஒரு சிறப்பான ஒன்று. எனவே இந்த நாவல் இதுவும் வாங்கப்பட்டிருக்கிறது, இந்த கதை தொகுப்பும். அடுத்ததாக கடைசியாக பார்க்க போகிறது வரலாறு ஒருவரையும் விடுதலை செய்வதில்லை. இது வந்து பிரேம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல். எதிர் வெளியீட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்பையில் மனிதன் அப்படிங்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது. உடல் அப்படிங்கிறது வெறுமனே உடல் இல்லை. அப்பையில் உடல் எப்படியெல்லாம் மாறுது, அதன் மேலே என்னென்னலாம் ஏற்றி வைக்கப்படுது அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி கட்டுரைகளாக பேசக்கூடிய ஒரு நூலாகத்தான் இருக்குது. எனவே இந்த நூலையும் வாங்கியிருக்கிறோம். இங்கே வந்து அதிகமாக காற்றடிக்குது, புத்தகம்லாம் பறந்து விழுகுது, அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இதோட நம்ம இந்த புத்தக அறிமுகத்தை முடிச்சுக்கலாம். அடுத்த நல்லதொரு அறிமுகத்தில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.